என்ன இருந்தாலும் பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஆர் பெஸ்ட். நமக்கு எப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு வரணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் why not லவ் மேரேஜஸ்? அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? இருக்காதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் இருக்காது சொல்ற? என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். லவ் மேரேஜ் அவ்வளவா நல்லா இருக்காது. என்ன? அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதில் என்ன கிக் இருக்கும்? அதுவே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் 2 பேருக்குமே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே போனால் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபீலே வேற தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்தா ஓகே. இல்லனா அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் எண்டிங் அப் இன் டிவோர்சஸ். அதுவே லவ் மேரேஜஸா இருந்தா 2 பேருக்கும் 2 பேரை பத்தியும் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க பாரு, லவ் மேரேஜஸ் ஆர் ஸ்கேரி பாலா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரையல்ஸ் பார்க்குற மாதிரி அது. இது என்ன கல்யாணம் நினைச்சியா இல்லை துணி கடையில் துணி வாங்குறது நினைச்சியா? ஜஸ்ட் ஒரு அக்கேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நம்ம திரும்ப 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 ட்ரையல் பார்ப்போம். அப்படி இருக்கப்ப லைஃப் லாங் ஒரு பர்சனோட இருக்கணும்னா அந்த ஆளு எப்படி இருப்பாரு, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லவ் ஹெல்ப் பண்ணாதா சொல்லு?